ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பாறை மீன் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாம். இந்த பாறை மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு மண் சட்டியில தான் வந்து இந்த மீன் குழம்பு வந்து வைக்க போகிறோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி எப்படி வந்து இந்த மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன். ஸோ மீனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மண் சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடான அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சட்டி நல்லா சூடான அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து பொரியட்டும். இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம முழுசாக சேர்க்கறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி வெங்காயம் கூட இந்த மசாலா நல்லா வந்து வதங்கட்டும். கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து சேர்க்க போகிறோம். அப்போ தான் மீன் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது 4 வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு இது சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா லாஸ்ட்டாக இந்த பவுடரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இது கொதிக்கட்டும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மண் சட்டியில் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பாறை மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா அருமையாக இருக்கும். ஸோ இதை நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.